காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அண்ட் கதிர் எப்போது போல் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்மளோட பாண்டியன் அங்கே வராரு. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு ஒரு பார்ட்டி காசு கொடுக்கணும். ஸோ அவர் வந்துட்டு இந்த பார்க்குக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. ஸோ பாண்டியன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கஸ்டமரும் வராரு, காசு கொடுக்குறாரு. அப்போ நம்ம பாண்டியன் அவங்களோட கடை விஷயமா சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கன்னா, இனிமேலாம் லேட் பண்ணாதீங்க, காசை கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவர் பார்த்துடுறாரு. அந்த கஸ்டமர் பார்த்துட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாரு, என்ன பாண்டியா, உன்னோட மூத்த மருமக ஒரு டீச்சராக இருக்கா, ரெண்டாவது மருமக ஆஃபீஸில் வேலை போக்கிறா, மூணாவது மருமகளை போலீஸாக்க போறியா அப்படின் போது, போலீஸா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது, எனக்கு தெரியும், கண்ணு வச்சிருவோன்னு சொல்லாத, உண்மைதானே, போலீஸாக தான் போதும் அந்த பொண்ணு அப்படின் போது, இல்லை அவள் படித்து ஏதாவது வேலைக்கு தான் போவா, போலீஸ்லாம் ஆக மாட்டான் அப்படின் போது, சும்மா சொல்லாத, நானே தான் பார்த்துருக்கேன், அங்கே பாரு உன் மகனும் மருமகளும் இப்படி தான் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கூட அன்றைக்கி கேட்டேன் கதிர்கிட்ட, என்ன அப்படின் போது போலீஸ் ஆகிறதுக்காக தான் ராஜேஸ்வரி ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னானே அப்படின் போது இவர் ஷாக் ஆகுறாரு. உனக்கே தெரியாதா, நீ ஏதாவது திட்டுவேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லாமல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, சரிப்பா நான் கிளம்புறேன், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ பாண்டியன் பார்க்குறாரு, ஓ டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பிள்ளை இங்கே இப்படி திங்குன்னு குச்சிட்டு இருக்கு, இவன் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கானா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கோபமாக வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ வீட்டில் போய் எல்லாரும் சொல்லிடுறாரு. எல்லாரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான், யாருக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு, சரி என்னம்மா உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு மீனா கிட்ட கேட்குறாரு. மீனா, இல்லை மாமா எனக்கு தெரியாது அப்படின்போது, இந்த மாதிரி தான் டியூஷன் விஷயத்துலையும் பண்ணீங்க, எதுவும் தெரியுமா தெரியாது அப்படின்போது, இல்லை மாமா எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அண்ட் தங்கமயில் கிட்ட கேட்கும்போது தங்கமயில், ஐயோ மாமா எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, ஒரு நாள் 5 மணிக்கு காலையில் எந்திரிச்சு போகும்போது நான் பார்த்தேன், என்னன்னு கேட்டதுக்கு டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொன்னா அப்படின்போது, இவங்க நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறாரு. அப்போ நம்ம செந்தில் கேட்குறாரு, உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்போது, தெரியும், அதாவது காலையில் எந்திரிச்சு ஓடுறாங்கன்னு தெரியும், ஆனால் இதுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க, ராஜி அண்ட் கதிர். ஸோ நம்மளோட பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மா டியூஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டியா அப்படின்போது, எடுத்து முடிச்சிட்டேன் மாமா. அசைன்மெண்ட் எழுதிட்டியா? எழுதிட்டேன் மாமா அப்படின்னு. எப்படிம்மா டியூஷன் எங்கள் வீட்டில் போய் எடுக்கிறியா, அப்படி இல்லைன்னா ஏதாவது கிரவுண்டில் எடுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சு தான் கேட்குறாரு. பட் உடனே நம்மளோட கதிர் சமாளிக்கிற மாதிரி, அவள் என்ன 2 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க போகிறாளா, இல்லை ஒரு 10,000 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க போகிறாளா, கிரவுண்டில் எடுக்கிறதுக்கு வீட்டில் தான் எடுத்துகிட்டு வரா அப்படின் போது, நான் தான் பார்த்தேனே கிரவுண்டில் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா நான் தான் பார்த்தேனே, ஏம்மா இப்படி பொய் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற, ஆல்ரெடி டியூஷன் எடுக்க போகிறேன்னு பொய் சொல்லி பிரச்சனையாச்சு, இப்போ மறுபடியும் எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கதிர் தான் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிற்கிறார் அவரு. ஸோ கதிர் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் கிரவுண்டுக்கு தான் போனோம், அவளுக்கு பிடிக்கும், அவள் போலீஸ் ஆகணும் அப்படின்றது அவள் சின்ன வயசு லட்சியம், அவள் அறையணும்னு நினைக்கிறான், அதுக்காக நான் அவள் கூட துணையாக நிற்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாரு. ஸோ இவருக்கு கோபம் வருது, என்னடா முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின் போது கதிர் கேட்குறாரு, இப்போ என்னப்பா நீங்கள் தானே சொன்னீங்க அவள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகட்டும்னு சொன்னீங்க, போலீஸ் வேலைக்கு அவள் போகணும்னு ஆசைப்படுறா அப்படின் போது பாண்டியன் திட்டுறாரு, என்னடா அறிவு கட்ட மாதிரி பேசாதடா, வெளியே பொண்ணு பார்த்துருக்கியா, பொண்ணுங்க 7 மணி நேரம் 6 மணி நேரம் வெளியவே நிற்கணும், வந்தா பஸ்ட்டு அரசியல் கட்சி மீட்டிங்கு எந்த ஒரு கூட்டம் கூடுறது எல்லாத்துலேயும் போலீஸ்னால் போய் நின்றுட்டு இருக்கணும், அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது, பசங்களே இந்த வேலைக்கு கஷ்டம்னு நினைப்பாங்க, அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களை எப்படி அனுப்பி கஷ்டப்பட முடியும். ஸோ பாண்டியனோட இன்டென்ஷன் அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம ராஜி செய்ய வேண்டாம், அவளால் முடிஞ்ச மாதிரி இப்போ நம்ம மீனா மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்தமா ஒர்க் பண்ணமான்னு இல்லாமல் இப்படி கஷ்டமான வேலை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு அவள் சின்ன வயசுலேருந்து இந்த ஆசை அவளுக்கு போலீஸ் ஆகணுன்றது, ஸோ அதுக்கு நான் துணையாக நிற்கிறேன் அப்படின்போது, போலீஸ் ஆகணும் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமான் போது அதுக்கான முயற்சி தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் கோபமாக பேசுகிறாரு. அப்போ பாண்டியனுக்கு கோபம் வருது, அப்போ வீட்டில் பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின் போது கதிர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, சொன்னால் நீங்கள் பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், ஆனால் அவளோட ஆசையை நிறைவேற்றணும் தானே, அவளுக்கு இது சின்ன வயசுலேருந்து லட்சியமாக இருக்குதே, அவங்க வீட்டில் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது தானே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பாண்டியன் ஒரு கட்டத்தில் கோபமாகி, இங்கே பாருறா, இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உங்கள் இஷ்டத்துக்குலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின் போது, அப்போ நாங்கள் இந்த வீட்டை விட்டே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் கதிர் எடுக்கிறாரு. அதாவது அவள் லட்சியத்துக்கு நான் அவள் கூட இருப்பேன், அதுக்கு இந்த வீடு தடையாக இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்றவங்க. ஸோ பாண்டியன் கோச்சிட்டு போயிடுறாரு. அப்போ சரவணன் திட்டுறாரு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின் போது நம்ம செந்தில் சப்போர்ட்டுக்கு வராரு. ஆனால் இதில் என்ன இருக்குது, அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணுன்றது கிடையாது, இல்லை அவன் தரப்பு நியாயத்தை சொல்கிறான் அப்படின் போது நம்ம கோமதி புகுந்துடுறாங்க, விட்டா நீயும் இன்னும் பேசிட்டு போகாதடா,
சும்மா இருங்கடா எல்லாரும் அப்படின்னு அவங்க அந்த இடத்த சால்வ் பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்ததாக ராஜி அண்ட் கதிர் அவங்க ரூமுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜிக்கு பயம் வந்துருச்சு. இல்லை வேண்டாங்க, இது அவங்க அங்கே வெளியே இருக்கும் போதும் சொன்னாங்க. அதாவது சரி மாமா உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஓகே அப்படின்னு சொல்லும்போது கதிர் தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை அவள் செய்யணும் அப்படின்னாங்க. அண்ட் ரூம்லேயும் வந்து அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம் மாமா இந்த அளவுக்கு கோபப்படுறாங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், மாமா சொன்ன மாதிரி நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின் போது நம்ம கதிர் கேட்குறாரு. இப்போது நீ டியூஷன் எடுக்க போகும்போது நாங்கள் எல்லாருமே உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னோம். அன்னைக்கு உனக்கு இருந்த அந்த டிட்டர்மினேஷன் எங்கே? இன்னைக்கு நீ போக மாட்டேன்னு சொல்கிறேன் போது அதெல்லாம் இருக்குது, ஆனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின் போது அவர் 2 ஆப்ஷன் சொல்கிறார். ஒன்று, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வீடு தான் முக்கியம் அப்படின்ட்டு இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன் கனவை தொலைச்சிட்டு நில்லு. அப்படி இல்லையா மனசு சொல்கிற வேலைக்கு நீ போகணும்னா அதுக்கான முயற்சி எடு. இந்த வீடு தடையாக இருந்தால் இந்த வீட்டையும் எதிர்த்து நம்மளோட வேலைக்கு நம்ம போகலாம், உனக்கு நான் துணையாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப பெரிய முடிவு. அப்பா அம்மாவை எதிர்த்து தன்னோட ஒய்ஃபோட கனவுக்காக நிற்க போகிறேன் அப்படின்றது கதிர் எடுக்க போகிற ரொம்ப பெரிய முடிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் நாளைக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.